இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா PHPல ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைல் ஹேண்ட்லிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலில் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது ஃபைல் ஹேண்ட்லிங். இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும் ஃபைல் ஹேண்ட்லிங். PHPல பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து PHPல பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு, தென் பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்ணுறது, தென் அதை க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கான ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து சிம்பிளாக ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்கிற பார்ப்போம். ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரீட் ஃபைலுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இதோட சிண்டெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் ஃபைல் அண்ட் ஒரு பேராமீட்டர் இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைலோட பாத் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து sample.tstங்கிற ஒரு டெஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குது. இந்த டெஸ்ட் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஹாய் ஹவ் ஆர் யூ டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிறத நான் ரீட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ரீட் ஃபைல், ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். ரீட் ஃபைல், அதுக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோட பாத் எனக்கு வந்து ஒரே ஃபோல்டரில் இருக்கிறனால சிம்பிளாக நான் அதோட நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து சேவ் பண்ணிட்டு நான் அதை வந்து ரன் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராக்டிஸ் 2.phpல இருக்குது. இதை நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ ரன் பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஹாய் ஹவ் ஆர் யூன்னு அது பிரிண்ட் பண்ணுது. இதுவே நான் இப்போ sample.tstல பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹலோ வேர்ல்டுங்கிறத நான் ஆட் பண்ணுறேன்னா இப்போ ஹலோ வேர்ல்டுங்கிற ஆட் பண்ணிட்டு திரும்ப நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்.2 வந்து அதில் sample.tstல இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரீட் பண்ணுது. இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு சிம்பிளான ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு இதுதான். பட் இதோட ஒரு அட்வான்ஸான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை பற்றி இப்போ பார்ப்போம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன். இதை தவிர்த்து நீங்கள் ரீடை தவிர்த்து இன்னொரு ரைட் ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது யூஸ் பண்ணணும். அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இது வந்து சிம்பிளாக நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து எஃப் ரீடுங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ரீட் பண்ணலாம். அதுக்கு அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஃப் ஓப்பனுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த எஃப் ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷனுக்கு சிண்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியை வந்து கேரி பண்ணும். அந்த வேரியபிளில் வந்து இந்த ஐடி ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த வேரியபிளுக்கு இப்போ நம்ம அந்த வேரியபிள் இன்சைடில் எதாவது ஸ்டோர் பண்ணுறோன்னா எஃப் ஓப்பன் அண்ட் ஃபைலோட பாத் அண்ட் மோடு, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிண்டெக்ஸ். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். எஃப் ஓப்பனுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா பாத்துக்கு பார்த்தீங்கன்னா sample.txt அண்ட் அதோட மோட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும். அதோட செகண்ட் பேராமீட்டர் நீங்கள் வந்து ஆர்னு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இதோட மோட் ஆர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட்னு அர்த்தம். இதுவுமே மோடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்குது. அது என்னெல்லாம் மோடுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் மோடுக்குள்ளே வந்து நீங்கள் மோடு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல மோட் இருக்கா, அதில் வந்து நீங்கள் ஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஃபைலை வந்து ஜஸ்ட் ரீடு மட்டும்தான் பண்ணும். இதுவே ரைட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து ரைட் பண்ணும். ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஃபைல் இல்லாட்டு சப்போஸ் ரீட் கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இல்லாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். இதுவே நீங்கள் டபிள்யூ கொடுக்குறீங்க ரைட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இல்லாட்டாலுமே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணும். சப்போஸ் அந்த ஃபைல் இருந்தாலுமே அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்லாம் டெலீட் பண்ணிட்டு புதுசாக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணும். இதான் பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ரேஷன், ரைட் மோட். இதுவே பார்த்தீங்கன்னா அப்பண்ட் மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் பண்ண மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்பண்ட் மோட் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ மோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மோடில் வந்து நீங்கள் வந்து நான் ஆர் கொடுத்தா என்னால் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ரைட் கொடுத்தீங்கன்னா உங்களால் ரைட் மட்டும் தான் பண்ண முடியும். அப்பண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால் ரைட் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த அப்பண்ட்னா ஏன்னு டினோட் பண்ணும் அப்பண்ட் மோட். இந்த மோடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் மோடுக்கு சிமிலர் தான். பட் பார்த்தீங்கன்னா ரைட் மோடு வந்து ஒரு ஃபைலை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலில் கண்டென்ட்லாம் டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரைட் பண்ணும். இதுவே அப்பண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்டென்ட் கூட இன்னொரு கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட எண்டில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணும். இதான் பார்த்தீங்கன்னா அப்பண்டு. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்னென்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் மோட் யூஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி உங்களால் ரைட்டு மட்டும்தான் எக்ஸ் மோடில் பண்ண முடியும். இந்த 4 பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 மோட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு மிச்ச ரிமைனிங் 4 மோட்ஸ் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்னா உங்களால் வந்து வெறும் ஆர்னா உங்களால் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். இதுவே ஆர் ப்ளஸ்னால் உங்களால் ரீட் அண்ட் அஸ் வெல் அஸ் ரைட்டும் பண்ண முடியும். இதுவே ரைட் ப்ளஸ்னால் உங்களால் ரைட் மட்டும் தான் பண்ண முடியும். இதுவே ரைட்னா உங்களால் ரைட் டபிள்யூனா உங்களால் ரைட் மட்டும் தான் பண்ண முடியும். இதுவே டபிள்யூ ப்ளஸ்னால் உங்களால் ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும். அதே போல் தான் அப் அண்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ரைட் மட்டும் தான் பண்ண முடியும். ஏ ப்ளஸ்னால் உங்களால் ரீட் அண்ட் ரைட்
இதுவே எக்ஸ்+னா உங்களால் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண முடியும் ஃபார் ரீடிங் பர்பஸ் ஒன்லி. இதுவே எக்ஸ்+னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங். சரி, எக்ஸ்னா உங்களால் ரைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் முடியும். ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணோம் ஃபார் ரைட்டிங் பர்பஸ் ஒன்லி. பட் எக்ஸ்+னா அந்த ஃபைலை வந்து உங்களால் ரீட் பண்ணவும் முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா மோட்ஸ். இந்த மோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைலை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் க்ளோஸ் பண்ணாட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிட்டு யார் வேணாலும் அது எந்த ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதில் வந்து யார் வேணாலும் அந்த ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணலாம் தானே. இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து அதுக்கு மேலே எந்த ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் க்ளோஸ் கம்பல்சரியாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அது வந்து ரியல் டைம் மெமரி வர உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கொடுக்குறது வந்து நல்லது. இந்த க்ளோஸுக்கு சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் க்ளோஸ் போட்டுட்டு எந்த பேராமீட்டர் க்ளோஸ் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து எஃப் ஓப்பனுங்கிறத வந்து எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வேரியபிள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. தென் பார்த்தீங்கன்னா இந்த $, அந்த வேரியபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா அது இந்த வேரோட டேட்டா டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா டைப் வந்து ரிசோர்ஸ் டேட்டா டைப். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ நான் எக்கோ கொடுத்துட்டு எக்கோ அண்டு கெட் டைப் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேரை நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன். இப்போ டிஸ்பிளே பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ்னு காட்டுது டேட்டா டைப். இதுவே நான் வந்து இந்த வேரை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நான் வெளியில் வந்து இதை வந்து டிக்ளேரில் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஷோ பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அதே தான் ஷோ பண்ணியிருக்கு. பட் க்ளோஸ்டுன்னு ஷோ பண்ணியிருக்கு. ரிசோர்ஸ் க்ளோஸ்ட். அது பார்த்தீங்கன்னா எஃப் க்ளோஸ்க்கு வெளில பிரிண்ட் பண்ணனால க்ளோஸ்னு இதாகிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அந்த வேரியபிள் மட்டும் சும்மா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி பிரிண்ட் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதோட ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து என்ன ஐடிங்கிறத இப்போ நான் அது பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ரிசோர்ஸ் ஐடி 3ன்னு காட்டுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிசோர்ஸ் டேட்டா டைப். இதோட ஐடி வந்து 3ன்னு காட்டுது. இதுவே நான் இன்னொரு எஃப் ஓப்பன் போட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து வேறு 2க்குலாம் அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஐடி 4ன்னு காட்டும். இதான் பார்த்தீங்கன்னா எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன் அண்டு அது வேரியபிளில் அதோட டேட்டா டைப்ஸ் எல்லாமே. இப்போ வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ரீட் ஃபைல் பண்ணுறதுக்கு ரீட் ஃபைல் யூஸ் பண்ணோம். இதுவே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து எஃப் ரீடுங்கிறத யூஸ் பண்ணணும். அந்த எஃப் ரீடுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ரீட் இதோட சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ரீட் அந்த வேரியபிள் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த வேரியபிளை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ரிசோர்ஸ் ஐடி வந்து எந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வேரியபிள். தென் பார்த்தீங்கன்னா ஃபைலோட சைஸு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன் வேர் கொடுத்துட்டு இந்த ஃபைலோட சைஸ் கொடுக்குறோம். ஃபைலோட சைஸ்னால் ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர், அந்த ஃபைலில் வந்து எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குங்கிறதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட சைஸு. இப்போ என்னோடய ஃபைலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபைலோட சைஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ சப்போஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு என்னோடய ஃபைலில் வந்து ஒரு 15 லெட்டர்ஸ் தான் இருக்குன்னா 15ன்னு கொடுத்தா போதும் எனக்கு அது வந்து ஓகே 15 லெட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இருக்க 15 மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணும். இல்லை உங்களுக்கு 10 லெட்டர்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணணும். இல்லை வந்து 10 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க ஒரு 10 லெட்டர்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். இப்போ உங்களுக்கு ஹோல் கண்டென்ட்டும் டிஸ்பிளே பண்ணணும். ஃபைலோட சைஸ் தெரியாது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைல் சைஸுங்கிற மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து sample.txt இப்போ நீங்கள் அந்த இது பண்ணீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது வந்து நமக்கு வந்து இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரீட் ஃபைலுங்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கோ கொடுக்காமலே பிரிண்ட் பண்ணுச்சு. பட் இந்த எஃப் ரீடுங்கிறத அப்படி பிரிண்ட் பண்ணாது. நீங்கள் வந்து எக்கோ கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணணும். நான் இப்போ எக்கோ கொடுத்துட்டேன். இப்போ sample.txt தான் நம்ம ரீட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ sample.tstயில் பார்த்தீங்கன்னா ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ ஹலோ வேர்ல்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நான் அது பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். சப்போஸ் நான் இங்கே வந்து ஒரு இப்போ ஃபஸ்ட்டு 5 மட்டும் கொடுக்குறேன். இதில் வந்து ஃபைல் சைஸ் கொடுக்காம பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு 5 கொடுக்குறேன். இப்படி 5 கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு நமக்கு. இதான் பார்த்தீங்கன்னா எஃப் ரீட். இதுவே நீங்கள் ஒரு இதை ரைட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இல்லை எஃப் ரீடுக்கு பதில் பார்த்தீங்கன்னா எஃப் ரைட்டுங்கிறது யூஸ் பண்ணணும். இப்போ எஃப் ரைட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ரைட் வேரியபிள் தென் பார்த்தீங்கன்னா கண்டென்ட். அது என்ன கண்டென்ட்டை நீங்கள் ரைட் பண்ணுறீங்களோ அந்த கண்டென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஃப் ரைட்டில் வேரியபிள் கொடுத்தேனே. கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹாய்ங்கிறது கொடுத்துக்கிறேன்.
ஹலோங்கிறது கொடுத்துக்கிறேன். ஹலோ ஓகே ஹலோ கொடுத்துக்கிறேன். பட் சாம்பிள் டாட் டிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹாய் ஹவ் ஆர் யூ ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. பட் இங்கே வந்து நான் வெறும் ஹலோ கொடுத்து இப்போ ரைட் பண்ணுறேன், இப்போ ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். பட் இது எரர் த்ரோ பண்ணும். ஏன் எரர் த்ரோ பண்ணோன்னா இங்கே வந்து நம்ம மோடில் வந்து ஆர் கொடுத்துருக்கோம். மோடில் வந்து ஆர் கொடுத்தோம்னா நம்மளால் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நம்ம ரைட் பண்ணோம்னா இதில் வந்து டபிள்யூ கொடுக்கணும், இல்லாட்டா ஆர் ப்ளஸ் கொடுத்துருக்கணும். இந்த மோடில் நான் டபிள்யூ கொடுத்துட்டேன். இப்போ அகைன் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடாது, சாரி, இங்கே சாம்பிள் டாட் டிஎஸ்டி இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ சாம்பிள் டாட் டிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஹலோன்னு மாறிட்டு. சப்போஸ் இப்போ வந்து சாம்பிள் டாட் டிஎஸ்டி வந்து நான் அகைன் அப்டேட் பண்ணுறேன், ஹவ் ஆர் யூன்னு அப்டேட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிட்டு திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு திரும்ப ஹலோ தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், ரைட் மோடு கொடுத்துருக்கோம். டபிள்யூ மோடோட இது என்னது, ஏற்கனவே இருக்க கண்டென்ட் வந்து டெலீட் பண்ணிட்டு நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோன்னா அதை வந்து இது பண்ணிக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கள் டிஎஸ்டி, அண்ட் அந்த டிஎஸ்டிக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட் ஹலோ வேர்ல்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே வந்து டிஎஸ்டி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அகெயின் நீங்கள் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சாம்பிள் டாட் டிஎஸ்டி போகிறேன். இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, இதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து நம்ம இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறோம், ரைட் பண்ணுறோம். இதே நான் அப்பண்ட் யூஸ் பண்ணுறேன், இல்லை அப்பண்ட் இல்லை வந்து டபிள்யூக்கு பதில் நான் இப்போ வந்து அப்பண்ட் யூஸ் பண்ணேன்னா என்ன நடக்கும், அப்பண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், ஏற்கனவே இருக்க கண்டென்ட் வந்து டெலீட் பண்ணாமல் புதுசாக ஒரு கண்டென்ட் வந்து புதுசாக ஆட் பண்ணாமல் அதோட இருக்குலேருந்து திரும்ப நமக்கு ஆட் பண்ணும். இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இங்கே ஹலோ வேர்ல்டு இருக்குது. இங்கே திரும்ப நான் ஹலோ வேர்ல்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் பார்த்தீங்கன்னா இங்கே எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு திரும்ப ஆட் ஆகிட்டு. திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இன்னொரு ஹலோ வேர்ல்டு ஆட் ஆகுது. அப்படி எண்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் இதை வந்து அப்பண்டுக்கு பதில் ரைட் கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். ரைட் கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து நான் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா இருக்க கண்டென்ட்லாம் போய்ட்டு முதல்ல இருந்து ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணும். இதான் பார்த்தீங்கன்னா அப்பண்ட் அண்ட் ரைட்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த ஒவ்வொரு மோட்ஸையும் பார்த்தீங்கன்னா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒவ்வொரு மோட்ஸ்லேயும் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து இப்போ வந்து அப்பண்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணுறீங்க. அப்பண்ட் ப்ளஸ்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அப்பண்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இப்போ அப்பண்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஹலோ வேர்ல்டுங்கிறத ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து ரீட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எம்டியாக தான் ரீட் பண்ணும். ஏன்னா மிச்சம் இருக்க கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அடுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதோட பாயிண்டர் ஸ்டார்ட் ஆகும். அப்பண்டோட பாயிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எங்கே முடியுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ரீட் பண்ண எதுவுமே இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா அப்பண்ட் ப்ளஸ் கொடுத்து நீங்கள் ரீட் பண்ணால் உங்களுக்கு எம்டியாக தான் காட்டும். இன்னும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பேசிக்காக அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபைலில் வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குன்னு வந்துடும். ஓகே, see you in another video.